ஹலோ வியூவர்ஸ், என்னோட ஒரு யூடியூப் சேனலில் 1,10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுமாதிரி இன்ஸ்டாகிராமில் 40,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் அவருக்கு 42,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. யூடியூப்பில் வந்து எப்படி ஈஸியாக சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு வரலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ காசு வரும், ஈஸியாக நீங்கள் வந்து எப்படி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மொபைல் வச்சுருக்கிற முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக அந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு தான் இருக்கிற யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடிட்டிங் முடியலைன்னா சும்மா நார்மலாக இப்போ நான் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கேமராலாம் அப்படியே பேசி அப்படியே எடுத்து போட்டலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு இது இல்லை, பேச வராது அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு எடிட்டிங்கில் அழகழகாக யூடியூப் சேனல் பண்ணலாம். நமக்கு டேலண்ட் வந்து என்ன இருந்தாலும் போதும், ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நமக்கு மாதம் 10,000 20,000 ஈஸியாக சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில். அதுக்கு வந்து நமக்கு எடிட்டிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு பேச்சு திறமை இல்லைனா கூட எடிட்டிங்கை வச்சு பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது நேம் ஏதாவது போட்டுக்கணும், நம்மளால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து 1,10,000 சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தாங்கன்னா, நான் இந்த சேனல் யூடியூப் சேனல் ராஜரதி பெருசுன்னு சொல்லி வச்சு இதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இதை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா புதுசாக ஒரு சேனல் விளாக் மாதிரி அதில் எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தேன். அதில் வந்து 1 கிளிக் ஆச்சு. எனக்கு கடவுள் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ்ன்னு சொல்லி அதை நான் விடாப்பிடியாக பிடிச்சி அதையே திரும்ப திரும்ப போட்டேன். எதில் நமக்கு ஹிட் ஆச்சோ, எதில் வியூஸ் வந்ததோ அதையே திரும்ப அதே இன்ட்ரெஸ்டிங்காக அதில் என்னெல்லாம் புதுசாக சொல்ல முடியுமோ சொல்லி போட்டதுனால தான் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது எதில் வியூஸ் போதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை திரும்ப சூப்பராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, அவங்க வந்து சுமாராக ரொம்ப முக்கியமான வீடியோக்கள்லாம் போட்டுருவாங்க. இப்போ என் பொண்ணு இருக்கிறாங்க, இவங்க ஒரு டான்ஸ் ஆடுறத எனக்கு பிடிக்கும், நான் ரசிப்பேன், நான் வீடியோ எடுத்து வச்சு பார்ப்பேன். ஆனால் அதை நான் சோஷியல் மீடியாவில் போடும்போது மற்றவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன குழந்தை குதிச்சிட்டு இருக்குது, அது வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, யாருமே பார்க்க மாட்டாங்க. நமக்கு வந்து எது பிடிச்சிருக்குது, நம்ம எது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும். அதனால் யோசித்து புதுசாக பண்ணணும். யாருமே இது வரைக்கும் யூடியூப்பில் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணோன்னா கண்டிப்பாக அது வியூஸ் போகும், கட்டாயமாக வியூஸ் போகும். புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்னா, டாஸ்க்கு இப்போ வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறத பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத சாப்பிட்றேன், நீங்கள் சொல்கிற ஹோட்டலில் போகிறேன் அப்படின்னு சொல்லி டாஸ்க்கு. இப்போ அவர்லாம் வெறும் 6 வீடியோ தான் போட்டிருந்தாரு. அதில் வந்து 42,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நான் 300-400 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு 1,00,000 வந்தாங்க. அவருக்கு ஈஸியாக வந்துட்டாங்க. அதுக்கு வந்து அவர் டாஸ்க்கு அந்த ரிலேட்டடாக போடுறது வந்து நிறைய வியூஸ் போகக்கூடிய ஒரு சேனல். அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா, பெட்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போட்டு நான் நொந்து போயிட்டேன். இதுக்கு மேலே அதில் வியூஸ் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு ஆயிடுச்சு. சாமி ரிலேட்டடாக போட்டு சாமி ரிலேட்டட்லேயே புதுசாக யாருக்குமே தெரியாத விஷயமா, இல்லாத விஷயமா, புதுசாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு யாரும் கேள்விப்படாத விஷயத்த பேசி அந்த மாதிரி பண்ணும்போது அதில் நிறைய வியூஸ் நிறையா போச்சு எனக்கு. இப்போ நான் சாமி விஷயமா பேசும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. செய்வினை எப்படி வைக்கிறாங்க, ஏவல்லாம் என்ன பிள்ளி சொன்னீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயம். இதெல்லாம் வந்து பற்றி பேசும்போது லைவாக எடுத்து காட்டும்போது வந்து கண்டிப்பாக வியூஸ் போகும். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலை. ஆனால் இந்த மாதிரி யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பேசும்போது நிறையா வியூஸ் போகும். சும்மா நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறோம், எல்லாருக்குமே ஆல்ரெடி பழகின ஒரு விஷயத்த சொல்லணும்னா வியூஸே போகாது. நான் சாமி விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சிவனோட வரலாறு, விநாயகரோட வரலாறு, அந்த மாதிரி வரலாறு சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று அது அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய அளவு இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்காது. நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுறோம், ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமெடி பண்ணணும், இல்லைனா ரொம்ப மொக்க போடணும், இல்லைனா இரிட்டேட் பண்ணணும், எல்லாருக்கும் எரிச்சலை உண்டாக்கணும். ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்மளை வந்து மற்றவங்கள வித்தியாசமாக பேசி ஈர்க்கணும். அது மொக்கையாக இருந்தாலும் கேவலமாக இருந்தாலும் நம்ம திட்டினவங்களே நிறைய பேர் நிறையா சம்பாதிச்சு போயிட்டாங்க யூடியூப் வச்சு. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம கேவலமாக பார்த்தவங்க கூட அவங்க ஒரு நல்ல பேர் வாங்கி நிறையா சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம வந்து வித்தியாசமாக, அது நல்ல விதமோ கெட்ட விதமோ ஏதாவது வித்தியாசமாக ஒரு கண்டென்ட்டில் போட்டோம் அப்படின்னா கட்டாயமாக வியூஸ் போகும். யூடியூப்புக்காக மெயினாக நிறைய மெனக்கிடணும், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், இல்லாத விஷயத்த பேசணும், யாரும் செய்யாத ஒரு விஷயத்த பண்ணணும், இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுத்து பண்ணணும். ஆனால் வந்து அது லீகலாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதே மாதிரி இதில் வந்து நிறையா ப்ராப்ளம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரையும் தாக்கி பேசக்கூடாது, ஜென்ரலாக நார்மலாக பேசுகிற மாதிரி பேசணும். எதுவுமே பேசவே முடியாதவங்க வந்து சும்மா ஜென்ரலாக பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜை வச்சுட்டு அதில் வெறும் வார்த்தைகள் வர்ற மாதிரி வச்சு, பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக் வர்ற மாதிரி வச்சு வெறும் 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்மளால் நிறைய வீடியோக்கள் போட முடியும். நல்லா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அழகாக ஒரு 4 வீடியோ 5 வீடியோ ரெடி பண்ணி போட்டோன்னு வைங்களேன், அதிலே தாராளமாக நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க, ரொம்ப ஈஸியாக வருவாங்க. அதனால் யாருக்காவது ஏதாவது டவுட்டு ஏதாவது ஹெல்ப்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக
தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இந்த கமெண்ட்டில் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதை மெயின்டைன் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, என்னால் முடிஞ்ச உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ணி கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.